வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 112ஆம் பாகத்தில் இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பிலே சிந்தனையை தொடங்குகின்றோம். வானியலும் சோதிடமும். இதை பற்றி மகிழ்ச்சியுடைய ஒரு கவியோடு சிந்திக்கலாம். உண்ணும் உணவே உடலில் தாதுக்கள் ஏழாய், உருமாற்றம் தரமாற்றம் ஊக்கும் ஆற்றல் எதுவோ, கண்ணும் கருத்தும் உணரும் கோள்களெல்லாம் வானில் காலம் பிறழாமல் உருண்டோட வைக்கும் ஆற்றல், விண்ணும் அதன் கூட்டுமாக விளைந்த கோள்கள் யாவும் விரைவு எனும் அதன் சூழ்ந்தெழுத்த ஆற்றலாலே மண்ணுலகை விண்ணுலகை காத்து அருள் புரியும் மாபெரிய ஆற்றலதை வான்காந்தம் என்போம் என்று வானில் கோள்கள் சுற்றி வருவதற்கான காரணத்தை இந்த கவியிலே விளக்குகின்றார். அதோடு உண்ணும் உணவே உடலில் தாதுக்கள் ஏழாய், உருமாற்றம் தரமாற்றம் ஊக்கும் ஆற்றல் எதுவோ. நம் உடலிலே ஏன் 7 தாதுக்கள் அமைந்தன? எத்தனையோ சோதனைகளை நடத்துகின்றோம். இரத்த பரிசோதனை போன்ற பல பரிசோதனை நடத்துகின்றோம். ஒவ்வொன்றிலும் சில குறைபாடு இருந்தால் சில நோய்களுக்கான காரணங்கள் என்றும் கண்டெடுக்கிறார்கள் மருத்துவத்துறையில. ஆனால் அடிப்படையில் ஏன் இந்த தாதுக்கள் அமைந்தன? இதற்கான காரணங்கள் என்ன என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போதுதான் இந்த வானியலும் சோதிடமும் என்ற தலைப்புக்கே அறிமுகம் கிடைக்கும். ஏனென்றால் இன்றைக்கு எதை எடுத்தாலும் கோள்கள் மீது பழி சுமத்துவது என்பது குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக அதிகம். உலகத்துல எந்த இடத்துல ஜோதிடம் பார்க்கறாங்கன்னு தெரியாது. இந்தியாவில் எனக்கு தெரிந்த வகையில் வட இந்தியாவிலெல்லாம் அதிகம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில ஒரு கிராமத்தில் ஒரு ஜோதிடர் இல்லை என்றால் அதிசயம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னது போக, சோதிடர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் தரமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். இது உண்மைதானா என்று சிந்திப்பவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மறுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதுதான் வாழ்க்கை நிச்சயிக்கிறது, நான் காரணம் அல்ல, இன்னொரு பக்கம் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையிலே ஒரு விளக்கம் இருக்கிறது. எப்படி கடவுளை அடுத்தவன் சொல்லி நம்புவதும் அடுத்தவன் சொல்லி மறுதளிப்பதும் அரை வேக்காட்டுத்தனமோ, அதே போன்ற நிலைதான் கோள்களை முற்றிலும் நம்புவதும் முற்றிலும் புறக்கணிப்பதும் ஒரு அரை வேக்காட்டுத்தனமான அறிவுதான். இதை நாம் மகர்ஷி அவர்கள் மற்ற ஞானிகள் சித்தர் பெருமக்கள் எல்லோரும் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றார்கள்?
அறிவியல் என்ன பேசுகிறது? வேதாத்திரத்தின் சிறப்பே அறிவியல் பூர்வமாக விளக்குவது, அறிவியல் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்வது. இதுதான் வேதாத்திரத்தின் சிறப்பு. மற்ற தத்துவங்கள் விஞ்ஞானத்தோடு நிற்க முடியாது. வேதத்திரம் தான் நிற்க முடியும். அந்த வகையில் ஒரு ஆதாரபூர்வமான சிந்தனையை மகர்ஷி அவர்கள் மேற்கொண்டு சொன்ன கருத்து என்ன என்றால், இப்ப நவகிரக தவம், பஞ்சபூத நவகிரக தவம், ஒவ்வொரு கோளிலிருந்தும் என்ன விதமான அலைகள் வருகின்றன என்பதை மகர்ஷி நமக்கு சொல்றாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், சன்பாத், சூரிய குளியல் எடுத்தால் எலும்புகள் உறுதிப்படும், வைட்டமின் டி அங்கிருந்து கிடைக்குது என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல குளோரோஃபில், பச்சையம், இதுவும் விஞ்ஞானம் ஏற்றிருக்கிறது. அதே போல அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலே மனம் சார்ந்த பாதிப்புகள் அதிகப்படுகின்றன என்பதை விஞ்ஞானம் பேசுகிறது. இன்னும் சில நிலைகளில் விஞ்ஞானம் ஆராய்ச்சிக்கு உள்ளது. இந்த இரண்டையும் மையப்படுத்தி, தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் மையப்படுத்தி சிந்திக்கின்ற போது, இந்த உலகில் ஜீவன், உயிர் என்று தோன்றதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? ஏற்கனவே நாம் இறை விஞ்ஞானத்தில் சிந்தித்திருக்கிறோம். அவை பிராட்டி சொல்லுவார், பரம் ஆய சக்தியுள் பஞ்ச மாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. முதலில் விண் வந்தது என்றால் நமக்கு பார்வை கேட்டு தட்டுப்படுவது மண் தானே. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண். அப்ப பரம்பொருள் என்ற சுத்த வெளியின் தரமாற்றமே இந்த உலகம் என்பதை அவை பிராட்டியும் உறுதிப்படுத்துகின்றார் மற்ற ஞானிகளோடு. மகர்ஷி அவர்கள் விண்ணே தான் உயிராக வந்தது என்று சொல்வார்கள். வான்காந்தம், ஜீவகாந்தம், வளம், ஆற்றல், மறந்தலில் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த காந்த தத்துவத்தில் தெளிவு பெற்றால் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களுக்கான ஆத்ம ரகசியமும் புரியும், பரமாத்ம ரகசியமும் புரியும். அதன்படி வான் காந்தம் மற்றும் விண்வெளி, விண் ஆற்றல் எப்படி ஜீவனாக உயிர்த்தது? இரண்டுக்கும் பேதம் என்ன? இப்ப எத்தனையோ பொருட்களை நாம் பயன்படுத்துகின்றோம். எந்த பொருளுக்கால் உணர்வு உண்டா? என்னை தொடாதே என்று எந்த மேஜை நாற்காலியாவது சொன்னது உண்டா? இல்லை. ஆனா ஒரு எறும்பு அது ஒரு சின்ன ஒரு தானியத்தை கவி கொண்டு போகும். மெதுவா தொட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. என்னை ஏன் தொட்டேன்? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்ல என்றதுக்கு சினம் வருவதை பார்க்கலாம். ஏன்னா அந்த உணவு கீழே வந்துருச்சு இல்ல. அப்போ உணர்ச்சி இருக்கிறது இல்லையா? இந்த உணர்ச்சி எப்படி வருகிறது? பஞ்சபூதங்களுக்கு இல்லாத ஒன்று உயிர் என்று சொல்லக்கூடிய தரமாற்றத்திலே, தன்மாற்றத்திலே, பரிணாம வளர்ச்சியில இவைகளுக்கு மட்டும் ஏன் வந்தது இன்னொரு சிந்தனை வேண்டும் இல்லையா? பூர்வீகம் தெரியாமல், புரியாமல் ஒரு கருத்தை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ செய்யலாமா? அதாவது ஒரு கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பது எப்படி ஆபத்தானதோ,
அதை விட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது. எப்படி? கடவுள் இல்லை என்ற ஒரு மறுப்பு. கோள்கள் நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு மறுப்பு. இதுவும் புரிந்து கொள்ளாத ஒரு வாதம் தான். இதுல என்ன நட்டம்? மனம் போனபடி போவான். விலை வராம இருக்குமா? சரி. யாரோ சொன்னதை நம்பி வாழ்கின்ற நம்பிக்கையாளர்கள், இவனுக்கு எவ்வளவு நட்டம் தெரியுங்களா? ஏது நடந்தா உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போயிடுவார். அவருக்கு 100, 200, 500 ஒரு கட்டணம். அப்புறம் சும்மா வந்தா அவரையும் நம்ப மாட்டோம், அவரும் நம்மளை விட மாட்டார். இது ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. அவர் ஒரு முகவரி தருவார். அவர்கிட்ட போனா நம்ம சொத்து கணக்கு கேட்பார். ஏன்னா பரிகாரம் சொத்து கணக்கு பொறுத்துதான். நான் ஒரு முறை திருப்பதி காளகஸ்தியில என்னது ராகுதோஷம் நிவர்த்திக்காக போயிருந்தோம். 300 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு எது சௌரியம்னாரு. என்ன வித்தியாசம்னு கேட்டேன். இல்ல அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் இருக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல, மினிமம் கோட்டாவே போதும், 300 ரூபாய்க்கே பண்ணிருங்க போதும். ஏன்னா நம்பி போனது தானே, ஒரு கம்பல்ஷன்ல கூட போயிருக்கேன். அதனால 300 ரூபாய்க்கே போதும். இப்படி ஒரு பரிகாரம். இது சொன்ன ஜோதிட நான் கேட்டேன். சரி, நீங்க காலேஜ்ல போய் பரிகாரம் பண்ண சொல்றீங்க, நான் போய் பரிகாரம் செய்து வந்துட்டு மறுபடியும் ஜாதகத்தை கணித்தால், இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தா, இந்த ராகு இடம் மாதிரி இருக்குமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் மாறாதுங்க, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சாஸ்திரம் அப்படின்னாரு. அப்ப இந்த இடத்துல இருப்பதனால்தான் இந்த பாதிப்புன்னு சொல்றீங்க. அதுக்கு பரிகாரம் செய்த பிறகு இடம் மாறணும் அல்ல, அப்பதான் பரிகாரத்துக்கு எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி எத்தனை பாதிப்புகள், செலவுகள், நம்மை திருத்திக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் செய்கின்ற தவறுகள். இப்ப என்னாச்சுங்க, எதிர்த்தவனுக்கு ஒரு நட்டம், நம்மளவனுக்கு 100 வகை நட்டம். அதான் சொன்னேன், ஒரு கருத்தை தெளிவில்லாமல் எதிர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதை விட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை தெளிவில்லாமல் ஏற்றுக்கொள்வது. அந்த தெளிவு யார் கொடுப்பாங்க? மகர்ஷி மாதிரி ஏமாளிகள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் காசு தேவையா இருக்குது, மகர்ஷி ஒருத்தருக்கு தான் என்ன வேணுங்க? இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி. என்ன சொத்துங்க? இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி. அதனால் இவர்கிட்ட எந்த பூஜை புனஸ்காரம், செலவு, காணிக்க போடு, தட்சணை கொடு, நன்கொடை கொடு, ஒரு வேண்டுதலும் கிடையாது. அதனால் உன்னதை உள்ளபடி தெளிவா சொல்லுவார். அதான் உண்மையான ஞானிகளின் இலக்கணம். அது வியாபாரத்தனம் இல்லாத ஞானிகளின், அசல் ஞானிகளின் இலக்கணம் இது. அதன்படி எப்படி ஜீவன் என்ற ஒன்று பரிணமித்தது என்ற ஒரு சிந்தனை செய்கின்ற போதுதான் ஒரு 4 கோட்பாடுகளை மையமாக வைத்து நட்சத்திரங்களுடைய ஆற்றல் என்று முடிவு செய்யலாம். அடுத்தது நவகோள்களின் ஆற்றல். மூன்றாவது பஞ்சபூதங்களின் குறிப்பிட்ட தெய்வீக விகிதாச்சாரம். இந்த மூன்றும் இணைகின்ற போதுதான் இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறுகிறது, விண்ணே உயிராக மாறுகிறது.
உணர்கின்ற சிறப்பை பெறுகிறது. இந்த மூன்றும் தோன்றிய பிறகுதான் உயிர்களே வந்தன. அதனால் ஜோதிடத்தில் பேசப்படுகின்ற நட்சத்திர பலன்களும் நவ கோள்களின் ஆதிக்கமும் நிச்சயமாக உண்மை. அப்புறம் எது போய் அதை பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் உள்ளது தானே. நட்சத்திர தொகுதிகளும் நவகோளும் இல்லை என்று யாரை மறுக்க முடியுமா? எல்லாம் உள்ளதுதான். ஒரு காலத்திலேயாவது சூரிய பகவான், குரு பகவான். சமீபத்துல கும்பகோணம் போயிருந்தேன். ஒரு 6 மாசம் இல்லை, இங்க வரதுக்கு முன்னாடி. அதுல ஒரு போக்குவரத்துல வந்து 1 டே ப்ரோக்ராம் நவகோள் ஆலயங்களுக்கு தரிசிக்கிறதுக்கான ஒரு இதுல ஒருத்தர் கைடன் வந்து உட்கார்ந்தார். சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு போறோம். சந்திரனுக்கு 29 பொண்டாட்டி, 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்று கதையை சொன்னார். சரி, அத்தனை பேருக்கு முன்னாடி பேச நல்லா இருக்காது. இறங்கி கோயில நடந்து போற போது அவர் தனியா கிடைச்சார். இன்றைக்கு எந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? சந்திரன்லயே கால் வச்சாச்சு. நீங்க இன்னும் வந்து சந்திரனுக்கு 29 பொண்டாட்டியும் கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படி பேசித்தானே நாத்திகர்கள் எல்லாம் நம்ம நக்கல் அடிக்கிறாங்க. இன்னும் இதையத்தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? மக்களை ஏமாத்திட்டு இருப்பீங்களா? எங்க 29 பொண்டாட்டிக்கியா? நீ பாத்தியா? விட்டுருங்க. விளக்கம் கேட்கறது தயாரே இல்லை. விட்டுருங்க. விடுறது இருக்கட்டும், முதல்ல விளக்கம் கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறினதுல இருந்து வேற எந்த ஸ்தலத்துக்கும் கதை உடனே நிப்பாட்டிட்டார். இப்போ பேசுற கதை எது? ஒரு 200-300 வருஷம் முன்னாடி சொல்ல வேண்டிய கதை வந்து இன்னைக்கு சொன்னா அப்புறம் ஏன் நாத்திகம் கண்டடிக்க மாட்டான்? எனவே ஒரு கைடு வந்து உட்கார்ந்து அதை தகுந்த அறிவோட வந்து உட்காரு, இல்ல வராம இருக்கணும். யார் கேட்டாங்க கைடு வண்டிக்கு? இது போல ஒரு காலத்துல எல்லாம் பகவான் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கு பிளானட்டோரியம், பல கோள்களை கருவின் மூலமாகவே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த பகவானுக்கு அலங்காரம் பட்டு வேஷ்டியும் கிரீடம் வச்சிருக்கிறாங்க? எந்த பகவான் பேசினார் சொல்லுங்க? அப்புறம் இன்னும் ஜோதிடத்தை அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குரு பகவான் பார்க்கிறாரு, வெள்ளி பகவான் பார்க்கிறாரு, சனி பகவான் பார்க்கிறாருன்னு தான் சொல்றீங்க. ஏன்? சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு தவம் வேணும். ஏன்னா இது இவர்களை போன்ற படித்து ஒப்பிக்கின்றால் எழுதியது சாஸ்திரங்கள். அவை எல்லாமே ஞானத்தின் உச்சத்தில் இயற்கையை அகக்காட்சியாக கண்டு எழுதப்பட்ட சாஸ்திரங்கள். சாஸ்திரத்தில் தவறே கிடையாதுங்க. புரிந்து கொள்வதிலே தவறு இருக்கும். அப்ப சாஸ்திரங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நிலையிலிருந்து அவர் எழுதினார்களோ அதே நிலைக்கு போகணும். உதாரணமா இன்றைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் உலகம். இப்போ நான் கூட இங்கிலீஷே தெரியாம ஒரு இங்கிலீஷ் புக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ChatGPT போட்டு அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு அது நம்ம தத்துவத்துக்கு சரியா வருதா, இல்லைன்னா வேற மாதிரி கொடு அப்படின்னு கேட்குறோம். ஆனா ஒரு காலத்துல நான் பேங்க்ல சேர்ந்த காலத்துல வச்சுங்களேன், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர் இப்படி எல்லாம் போஸ்ட் உண்டு. அப்ப இந்த ஸ்டெனோ என்ன எப்படி எழுதுவாங்க? கோழி கிருக்கல் மாதிரி இருக்கும். எல்லாம் சிம்பிளா போட்டிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு மீட் நோட்ஸ் எழுதுறாரு ஷார்ட் ஹேண்ட்ல.
ஷார்ட் ஹேண்ட் தெரியாத ஒருத்தர் அதை கிட்ட கொடுத்து அதை படிங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாருங்க? என்ன இது படிக்கிறதுக்கு, எழுத்தா இது, ஒரே கோழிக்கு இருக்கலா இருக்குது. ஆனா ஷார்ட் ஹேண்ட் தெரிந்த ஒருத்தர் எடுத்து அந்த ஸ்கிரிப்டை காட்டணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்தி உள்ளது என்பதை மிக தெளிவாக மீண்டும் அதை விரித்து நமக்கு சொல்லுவார். இதே போன்ற நுட்பம் தான் சாஸ்திரங்களிலே. அது ஷார்ட் ஹேண்ட் எழுதல, ரகசியார்த்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. சில ஓமானங்கள் இருக்கலாம், நிகழ்ச்சிகள் இருக்கலாம், கதாபாத்திரங்கள் இருக்கலாம். ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், உபனிஷத்துக்கள் போல பல கதைகள் இருக்கலாம். அதற்குள் இருக்கிறது தான் சாஸ்திரம், தத்துவம். அதை தோண்டி எடுக்கணும்னு சொன்னா அவர் எந்த மனநிலையில் அதை எடுத்தார்களோ அதே நிலைக்கு போகணும். அப்பதான் அவங்க என்ன நினைத்தார்களோ அதை நாம வெளிப்படுத்த முடியும். வெறுமனே இது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அப்படி செய்த வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை கிடைக்கும். சம்ஸ்கிருத வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தை கிடைக்கும், ஒரு கன்னட வார்த்தை கிடைக்கும். கரு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் இது எல்லாம் அசல் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். முதலில் தவம் தெரிந்திருக்கணும். தவம் தெரிந்து மனம் ஒடுங்கி அந்த நிலையில இருந்து ஜோதிட சாஸ்திரத்தை படித்தோம் என்று சொன்னால் தெளிவான அர்த்தங்கள் புரியும். இதுல ஒரு குழப்பம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதற்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது தத்துவத்தை சொல்லப்பட்ட உயர்ந்த ஒரு ரகசியார்த்தம். இவங்க என்ன பண்ணினாங்க, மூல நட்சத்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, உடனே இதுக்குதான் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி அதை தூக்கி போட்டு ஆண் பிள்ளை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். இது பரவாயில்ல. நான் பொண்ணு தேடின காலத்துல எல்லாம் ஏதோ மாப்பிள்ளைக்கு மூலம் இருந்தா பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நண்பருடைய பையனுக்கு பொண்ணு தேட முடிக்கிறதுக்குள்ள போதுமான ஆகி போச்சு. பையனுக்கு மூலம் இருந்தாலும் வேண்டான்றாங்க. இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கிறது. லிட்டரரி பர்சன்டேஜ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆண் மூலத்தையே பயப்படுகின்ற அளவுக்கு கல்வியினுடைய தாக்கம் சமுதாயத்திலே அறிவை மேம்படுத்தியிருக்கிறது. நம்புவோம். அந்த கருத்தை மகர்ஷிங்க வைக்கிறார் பாருங்க. எப்படி கோள்கள் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஜீவன்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால், உண்ணும் உணவே உடலில் தாதுக்கள் 7 உருமாற்றம் தரமாற்றம் ஊக்கும் ஆற்றல் எதுவோ? விஞ்ஞானம் சொல்லப்படியும் மகர்ஷி சொல்லப்படி எடுத்தீங்கன்னா, சூரியனில் வரக்கூடிய அலைகள் எலும்போடு தொடர்புடையது. அடுத்து புதன் அலைகள் பச்சையம் குளோரோஃபில் தோல் தொடர்புடையது. வெள்ளி கிரகம் வித்து சக்தியோடு சந்ததி சம்பந்தப்பட்டது. பூமி உடல் சம்பந்தப்பட்டது, பஞ்சபூதம். சந்திரன் ரத்தம் சம்பந்தப்பட்டது. செவ்வாய் மஜ்ஜை சம்பந்தப்பட்டது மற்றும் ரத்தத்தில் RH ஃபேக்டர், ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் சொல்றோம் இல்லையா, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேக்டர் அதை நிச்சயிப்பது செவ்வாய். குரு மூளை செல்களோடு தொடர்புடையது. சனி நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. ராகு கேது ஓஜசத்து சிந்தனையோடு தொடர்புடையது. இப்ப 7 தாதுக்கள் வந்துருச்சா? அப்ப இந்த 7 தாதுக்கள் தோன்றதுக்கான காரணங்கள் என்ன? இந்த நுண் உயிர் தானே முதல் பிறந்தது.
ஜீவாந்த கலம் உருவான பிறகு அது தோன்றிய முதல் உயிர் ப்ளூ கிரீன் ஆல்கே என்று விஞ்ஞானம் ஒரு கணக்கு வச்சிருக்கு. இதை விட நுட்பமான மைக்ரோ பாக்டீரியா கூட இருக்கலாம். இவங்களுடைய கருவுக்கு எட்டிய அளவுக்கு இதுதான் மிக நுட்பமான நுண்ணிய உயிர் அப்படின்னு சொல்றேன். அப்படி தோன்றிய உயிர் தான் நம்மிடத்தில் வந்து முடிப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக பரிணமித்து தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒரு நிறைவான நலமான சுகமான வாழ்க்கை வாழ்வதை நோக்கி எடுத்த பரிணாமம், அவதாரம் நுண்ணுயிர் முதல் மனிதனாக நிறைவேற்றிருக்கிறது. இதுதான் தசாவதாரம், 10 நிலைகள். எனவே இந்த நவக்கோள்களின் ஆற்றல் நம்முடைய தாதுக்களுக்கு காரணம் ஒண்ணு. இதோடு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையில் 4 வகைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டு கொண்டிருப்பது நட்சத்திரங்கள். எப்படி? 27 தொகுதி இருக்கு நட்சத்திரங்கள்ல. ஒவ்வொரு நட்சத்திர தொகுதிக்கும் ஒரு குணாம்சம் உண்டு. விசாக நட்சத்திரம் என்றால் ஒரு பொது நோக்கு இருக்கும். யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆயில்யம், மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்ததுன்னா ஆன்மீக மேம்பாட்டிலே நாட்டம் இருக்கும், பொருள் வயப்பட்ட இதுல நாட்டம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில குணாம்சங்கள் உண்டு. இது பொதுப்படையாக நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதோ அதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துடைய பலன்கள் அப்படியே பொருந்தும். ஆனா ஒரே ரேஷியோல பொருந்துமா, ஒரே தரத்திலே அளவில பொருந்துமானா பொருந்தாது. ஒருத்தருக்கு குடும்ப அளவிலே நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. சில பேர் உறவு நட்போடு நல்லா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. சில உலகமே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லாரும் விசாகம்தான். அது போல அந்த அளவுகளிலே பேதப்படுவது காரணம் என்றால் கர்ம பலன் காரணம் என்று சொல்வார்கள். இந்த பேத கர்ம பலன் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை தம்பதியரின் கர்ம பலன் தான் நிச்சயிக்கிறது. அவருடைய கர்ம பலன் தான் நிச்சயிக்கும். அந்த கர்ம பலன் தான் எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை நிச்சயிக்கும். அது எப்படி நிச்சயிக்கும்? ஒரே மாதிரி தான் நிச்சயம் வச்சிருக்குமானா இல்ல. எழுச்சி பெறக்கூடிய பதிவுகள், அந்தந்த காலகட்டங்களில் தம்பதியுடைய மனநிலையில் உடல்நிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இப்படி ஒரு கருவு எத்தனை பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, அது மாதிரி எத்தனை காம்பினேஷன் போட்டு ஒரு கரு உருவாக்கும் தெரியுங்களா? அதை கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்லுவார். பாகவதர் 7 சுரங்கள். அவர் ஆணவமா பேசுற போது அதுக்கு ஒரு பாட்டு, கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. வெறும் 7 சுரங்களை வச்சுட்டு கூட்டி கழிச்சு பல பாட்டுகளை பாடிக்கிட்டு என்கிட்ட கதை சொல்றியா? நான் போட்டிருக்க காம்பினேஷன் சொல்லவா? எத்தனை அண்டங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள், எத்தனை ஜீவன்கள், ஒன்னு போய் இன்னொன்னு இருக்கா? இஸ் தேர் எனி டூப்ளிகேஷன்? ஒரு மரத்தில் 1,00,000 இலை இருந்தாலும் 1 இருக்காது. என்கிட்டயா கதை சொல்ற நீ? கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ.
கண்ணதாசனுக்கு எப்படித்தான் வாரத்தில் விழுமான்னு தெரியாது. ரசிக்க ரசிக்க ஆனந்தம் தான். என்ன ஒரு தெய்வீக பிறவி. எனவே அவ்வளவு காம்பினேஷன் போடும் ஒரு குழந்தை இது பிறப்பதில்லை. அப்படி கர்ம பலன்களை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கும். சரி, இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கின்றன என்றால், முதல்ல பாருங்க, 27 நட்சத்திர தொகுதிகள். ஏதோ ஒரு நட்சத்திரத்துல கருவாதும் வச்சுக்கோங்க. 10 மாசம் கர்ப்ப காலம். ஒரு மாசத்துக்கு 30 நாள், அங்கங்க 31 நாள் வரும். 10 மாசம் கூட்டினீங்கன்னா ஒரு 306 நாள் வரும். ஆனா கர்ப்பகாலம் எவ்வளவு நாளுங்க? 270 280 வரைக்கும். அப்போ 270 280 9 மாசம் தான் கணக்காச்சு. 10 எப்படி வரும் என்றால் 270 divided by 27, 10 மாசம். அப்ப எந்த நட்சத்திரத்தில் கருவாகிறதோ அதை இந்த பூமி 10 வட்டங்களில் சந்திக்கின்ற வரைக்கும் அது 10 மாசம் கணக்கு. சரி, இது ஒரு காரணியாச்சா? கருவாகி பிறந்தது பெண் குழந்தை வச்சுக்கோங்க. 14 வயசுல உடல் பக்குவமாகும். 40 வயது வரைக்கும் அதுக்கு மகப்பேறுக்கான காலம் உண்டு. அப்ப எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கலாம்? 10 மாசத்துக்கு ஒரு குழந்தைன்னா 27 குழந்தைகளை பெற்றுக்கலாம். அந்த கருத்து தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பர் குசேலன். 27 குழந்தைகள் அவருக்கு. கண்ணதாஸ் ஒரு பாட்டுல சொல்லுவார், வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சுன்னு. ஒரு நகைச்சுவை பாட்டு இது. ஆனா மகர்ஷி கிட்ட வந்த பிறகு இதே பாட்டு மறுபடியும் கேட்டேன், கருத்து அருமையா இருக்கே. வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன், சரி. இப்ப வயசு 26 ஆச்சு, சரி. ஆனா யாருக்குன்னு சொல்லலையே. யாருக்குன்னு சொல்லலையே. இப்ப 27வது குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தைக்கு வயசு எவ்வளவுங்க? 26 தானே. இது ஒண்ணாச்சா? 2வது. 3வது, ஆரோக்கியமான கருப்பை 27 நாள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். இது 3வது. 4வது மிக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா தினசரி நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒன்று உண்டு, நம்முடைய வினைப்பதிவுகள், மனசு. என்ன ஃப்ரீக்குவன்சிங்க? 14 முதல் 40 வரைக்கும். இப்ப 27 அலைநிலைகள். இந்த 27 அலைநிலைகளுக்குள்ள எத்தனை கோடி அனுபவங்கள் இருக்கின்றன என்பது சொல்ல முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. அப்ப 4 அம்சங்களை வைத்து 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஜோதிடம் தவறா? இதெல்லாம் கணிச்சு பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு. அதே போல நம்ம கோள்கள், அதில் நான் பிறந்திருக்க முடியாது. அப்போ நம்ம கருவாகின்ற போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கோணத்தில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல நம் உடலிலே ஒரு ரசாயனத்தன்மை அமையும். கெமிக்கல் காம்பினேஷன், ஒரு ரசத்தன்மை அமையும். இந்த ரசாயனம் சற்று கூடினாலோ குறைந்தாலோ நோய் செய்யும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஏன் மாற்றம் வருது என்றால், கரு ஆகிற போதுதான் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்தந்த கோள் அந்தந்த இடத்துல இருக்கும். அடுத்த செகண்ட் அங்க இருக்குமா? ஆனால் தான் பிறக்கின்ற இரட்டை பிண்டங்களில் பேதம் உண்டுனர் மகர்ஷி.
ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் பேதம் இருக்கும். உடல் ரீதியாக, பதிவுகள் ரீதியாக பேதங்கள் உண்டு. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனையோ தூரம் போகுது. 75,000 மைல் ஸ்பீட்ல ஓடுது பூமி. ஒரு நிமிஷத்து எவ்வளவு தூரங்க? அதே போல ஒவ்வொரு பறக்கிற வேகம் என்ன? தலைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும். சொடுக்கு நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிடும். கோணம் மாறும். 360 பாகை. ஒவ்வொரு எல்லா கோளும் வட்டம் தானே. பாதை வட்டப்பாதைகள். 360 கோணம். ஒரு செகண்டுக்குள்ள ஒரு கோணம் மாறி போகும் இல்லையா? கோணம் மாறினால் அது வேகம் மாறும். இப்போ சந்திரன் முன்னாடி இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசைக்கு பின்னாடி போயிடுது. வேதம் இருக்கா இல்லையா? அது போல கருவகின்ற போது குரு முன்னாடி இருந்தா குரு உச்சம், 6 வருஷம் பின்னாடி போயிடுவார். குரு நீச்சமாயிரும். அப்ப உச்சத்தில் இருக்கிற போது கருவானது நீச்சமாச்சுன்னா அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்காது. மூளை சரியா வேலை செய்யாது. அவ்வளவுதான். கிரகம் சரியா இல்லைன்னா ஜோசியருக்கு மூளை வேலை செய்யாதுங்க. நம்ம ஜோசியம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோசியர்கிட்ட உங்க ஜாதகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும். குரு உச்சத்துல இருக்கா நீச்சத்துல இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் ஜோசியமே பார்க்கணும். ஏன்னா அவருக்கே நீச்சத்துல இருந்து வச்சுக்கோங்க, மூளை சரியா வேலை செய்யாது, தப்பு சொல்லுவார். அதனால் இது சாஸ்திரங்கள், சத்தியங்கள். இது எங்க போயாது பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வானியல் நான் முடிச்சிடணும். வானியல் முடிச்சாதான் ஜோதிடத்துக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ அந்த 7 கிரகங்கள் காரணம் என்பதை இந்த 2 வரியில பார்த்துட்டோம். கண்ணும் கருத்தும் உணரும் கோள்கள் எல்லாம் கண்ணால பார்க்கிறோம். வெள்ளி கிரகத்தை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், சில சமயங்களில் செவ்வாய் பார்க்கலான்றாங்க. பிளானட்டோரியம் போனா பல கிரகங்கள் அன்றைக்கு எது நம்ம முன்னாடி நிற்கிறதோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்படி கண்ணும் கருத்தும் உணரும் கோள்கள் எல்லாம் வானில் காலம் பிறழாமல் உருண்டோட வைக்கும் ஆற்றல். விண்ணும் அதன் கூட்டுமாக விளைந்த கோள்கள் யாவும் விரைவியனும் அதன் சூழ்நிலத்த ஆற்றலாலே மண்ணுலகை விண்ணுலகை காத்து அருள் புரியும் பெரிய ஆற்றலை வான்காந்தம் என்போம். எல்லாத்தையும் கடவுள் ஆட்டி படைக்கிறான்னு சொல்றோம். மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஆட்டி படைக்கிறதே அதுதானே கடவுள் இல்லையா? இப்போ நாம் பார்க்கின்ற எந்த வடிவமாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கா? எல்லாமே கோலங்கள். எல்லாமே கோலங்கள். எதுவுமே மனித வடிவத்திலேயோ மனித தன்மையிலேயோ கிடையாது. எதுவும் யாரையும் உணரவும் முடியாது. எல்லாம் பஞ்சபோத கூட்டுதான். நவகோள்களும் பஞ்சபோத கூட்டுதான். ஜீவந்த களமாகின்ற பரமாத்மாவுக்குத்தான் உணர்கின்ற திறம் உண்டு. ஆனா அதுக்கும் உணர்ந்தேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பாஸ்டன்ஸ் கிடையாது, ஒன்லி பிரசன்ஸ். உணர்ந்து கொண்டே போகுமே தவிர எதையும் பதிந்து கொள்ளாது. வண்டியில வர்றோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் ரகலை பண்ணினா ஒரு நல்லது செஞ்சா அவர் நினைவில் வச்சிருக்கிறோம். ஆனா பாதையில பார்த்து அத்தனை பேருமே நினைவில் வச்சிருக்கிறோம். அப்போ குறிப்பிட்ட இன்சிடென்ட் மனம் கவனிக்கிற போது அது நினைவில் நிற்கும். அது போல பரமாத்மா எத்தனையோ பார்க்கும். ஆனா அதை பாதிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அது நின்று கவனிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நம்முடைய சாதனைகள் எல்லாம் பிரபஞ்ச கணக்கில் ஜூபி ஒன்றும் இல்லை. இதில் நாமே பில்டப் பண்ணிக்கிற சாதனைகள் தான். ஞானிகளும்
மகான்களும் நினைக்க மாட்டாங்க. எனவே அந்த மாபெரிய ஆற்றல் வான்காந்தம், அதற்கு மூலமாகிய சுத்தவெளி. வானியல் ஜோதிடக்கலை மனிதருக்கும் உடல், மனம், வசதிகள், பிரச்சனைகள் ரீதியான தொடர்புகளையும் பற்றி பேசுவதுதான். இப்போ வானியல் என்ற சொல்லே வான் கூட்டல் இயல், வானியல். வான் என்றால் இந்த உலகம், பிரபஞ்சம். இயல் என்றால் அவருடைய இயக்க சீர்மைகள், அவருடைய அமைப்பு, துல்லியம், சீர்மை, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அதை காஸ்மாலஜி என்றும் ஆஸ்ட்ரானமி என்றும் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரானமி வானியல், ஆஸ்ட்ராலஜி சோதிடம். அப்ப இந்த ஆஸ்ட்ராலஜி சோதிடத்தை கணிப்பதற்கு அனுபவங்கள் வச்சு பல விட அனுமதி எல்லாம் கவனிச்சு பார்த்து இது இதுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்றலாம் யோசிச்சு பார்த்து எழுதக்கூடியது. அதே போல ஆஸ்ட்ரானமி, இது இன்றைக்குத்தானே விஞ்ஞானம் பேசுகிறது. ஆஸ்ட்ரானமி பத்தி, காஸ்மாலஜி பத்தி. கருவில் இல்லாத காலத்துல எப்படி அதையெல்லாம் சொல்ல முடியும்? அதுதான் வானியல். அந்த காலத்திலே சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எல்லாம் அதை சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்றால், ஒரு ஆண் உயிர் பெண் உயிர் இணைந்தால் கருவாகும். ஆனா நம்பிக்கை என்ன? இறைவனாக பார்த்து கொடுக்கிறது. நாம் என்ன செய்ய முடியுமாங்க? இப்ப இரண்டுமே பாதி பாதி சரி. ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் மேரி இயேசுநாதரை பெற்ற மாதிரி குழந்தை பிறக்குமா? இல்லை. இல்லை, குந்தி பஞ்ச பாண்டவர்களை பெற்றாங்களே, குந்தியும் மாத்திரியும், அது மாதிரி பெற முடியுமா? இல்லை, அதெல்லாம் அமானுஷ்யங்கள். அப்ப இன்றைய உலகத்திற்கு செயற்கையின்றி பிறப்பு கிடையாது. இப்ப ரெண்டுமே பாதி பாதி சரி. இப்போ செயற்கை மட்டும் கருவாகும் என்று சொன்னா இப்ப சாந்தி முகூர்த்தத்திலே கருவா இருக்கணுமில்ல? ஆகலையே. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் ஏற்கனவே சொன்னது போல நட்சத்திரங்களின் என்ன சொல்றது, செலக்ஷன், அவருடைய தேர்வு. ஸோ நம்முடைய தம்பதியரின் வினை பதிவுகள் தேர்ந்தெடுக்கின்ற நட்சத்திரம் அன்றைக்கு இருந்தால் கருவாகும், இல்லை என்றால் ரிஜெக்ட், அந்த சேர்க்கை கேன்சல் ஆயிடும். அடுத்து நட்சத்திர தொகுதிகள். இது காஸ்மாலஜி இவ்வளவு நம்ம ஏற்கனவே வான் பிரபஞ்ச தன்மாற்றத்துல பார்த்துட்டோம். இதுல நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம் சார்ந்திருப்பது மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம். இதுலயே 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் அப்படின்றாங்க. அப்போ நட்சத்திர தொகுதி இதுல கூட இருக்கலாம். இது எங்கே அப்படின்றது யாருமே இது வரைக்கும் பேசல. இப்ப நாம் அது உறுதி செய்யணும்னு சொன்னா சாமி சொன்ன மாதிரி துரியத்துல போய் விசுரூப தரிசனத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும். ஸோ ஆஸ் இட் இஸ் இந்த கேலக்சிக்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது யூனிவர்ஸ் லெவல்லையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதோட அந்த சிந்தனை நிறுத்த வேண்டியதுதான் டெம்பரரியா. இப்போ ஜோதிடத்துக்கு வருகின்ற போது, ஜோதிட சாஸ்திரம் வருகின்ற போது, இந்த 27 நட்சத்திரங்களை
இந்த பூமி சுத்தி வரக்கூடிய கணக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்து இல்லையா? அப்ப 365 நாள் 30 நாளைக்கு ஒரு மாசம் கணக்கு. அப்ப இடையில ஒண்ணுன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இப்படி 12 மாதங்களை கணக்கெடுக்கிற போது 12 ராசிகளாக பிரித்தாங்க. இப்போ 360 டிகிரி தானே ஒரு வட்டத்துக்கு. இதை 12ஆ பிரிச்சா 360 டிவைட் பை 12 போட்டீங்கன்னா 30 டிகிரி ஒரு ராசிக்கு வரும். அப்போ 30 டிகிரி 30 போட்டீங்கன்னா 360 டிகிரி வட்டம் முடியுது. அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் இதுக்குள்ள ஃபிட் பண்ணணும். ஃபிட் ஆகாது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த நட்சத்திரங்களை 4ஆ பிரிக்கிறாங்க. 4ஆக பிரித்து 107 வரும். 27 இன்ட்டு 4 108 வரும். அப்ப 108 நீங்க 12 வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 12 108 இல்லையா? 9 வரும். அப்போ ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் அல்லது 2.25 நட்சத்திரம். இது கொஞ்சம் பின்னப்பட்டெல்லாம் வரும். இப்ப முதல்ல ராசிக்கு 2.25 நட்சத்திரம் சொன்னா, அடுத்த ராசி வரும்போது அந்த 3வது நட்சத்திரம் கால் தான் வந்திருக்குது. மிச்சம் 3/4 அதுல போயிடும். அப்புறம் 1 முழுசு. அப்ப அடுத்ததுல அரை வரும். இப்படி ஃப்ராக்ஷன் வர்றதுனால தான் ஜோதிட சாஸ்திரத்துல கணக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அதனால ஓரளவுக்கு இப்போ ஜோதிடம் சாஃப்ட்வேர் இருந்தா போதும், அதே பலனையும் சேர்த்து கொடுத்துருது. ஸோ இப்படி 2.25 நட்சத்திரங்கள் ஒரு ராசிக்கு அப்படின்று 22 நட்சத்திரங்கள் 12 வீடுகளுக்கு பிரிச்சிருக்கின்றாங்க. ஸோ 2.25 எடுத்துட்டாலும் சரி, 9 பாதங்கள் எடுத்துட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு என்னன்னா, வேறு எங்கேயும் இது மாதிரி கணக்கு இருக்கான்னு தெரியல. இந்த 60 வருஷங்கள் அப்படின்றது தமிழ் வருஷத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. தமிழ் கேலண்டர்ல 60 வருஷங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த 60 வருஷங்களை ஒரு கண்டம், ஒரு பிரிவு வச்சுப்பாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் 2 கண்டம். 60 இன்னொரு 120 வருஷம் தானே தீர்காயுஸ். அப்படி 60 வருகின்ற போது ஒரு பிரிவினை பாதி வந்தாச்சு, பாதி கணக்கு தாண்டியாச்சு. கண்டம்னா பிரிவு. இப்போ இந்த 60 வருஷங்கள் எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல இருந்து வாங்க. சூரியனுடைய கணக்கு கிடையாது. அதுல இருந்து துணைக்கோள்கள் தான் கணக்கு எடுத்துக்கிறோம் இந்த 60 வருஷத்துக்கு. இப்போ கடைசியில் இருக்கிறது சனி கிரகம் இல்லையா? யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இந்த மூன்றையும் கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அது 176 கோடி மைலுக்கு அப்பால் இருக்குது யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன், அப்புறம் புளூட்டோ. அது கிட்டத்தட்ட 200-300 கோடி மைலுக்கு மேல இருக்குது அந்த கிரகங்கள். அது நம்மை அந்த அளவுக்கு பாதிப்பது இல்லை. ஸோ நெக்லிஜிபிள், ஒதுக்கிட்டாங்க. நம்மை பாதிக்கக்கூடியவை கடைசியில் உள்ளது சனி கிரகம் வரைக்கும். இப்போ சனி கிரகம் 30 வருஷத்துக்கு ஒரு சுத்துன்றோம். இப்போ நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து 30 வருஷம் ஒரு வட்டம், 60க்கு 2 வட்டம் முடிச்சிடும். அப்போ எப்போ கன்சீவ் ஆகிறோமோ அல்லது எப்போ டெலிவரி ஆனோமோ அதுக்கு வந்துடுதா? 60 வருஷத்துல எக்ஸாக்ட் அதே இடத்துக்கு வந்துடும் சனி கிரகம் 2வது சுற்றுல. குரு 12 வருஷத்துக்கு ஒரு சுற்று, அடுத்த சனிக்கு அடுத்து குரு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒண்ணுன்னா 60 வருஷத்துக்கு 5 சுத்து முடிச்சிடும். மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடுது.
பிறகு செவ்வாய், அது 1.5 வருஷத்துக்கு ஒரு சுற்று. அப்ப 60 வருஷத்துக்கு 40 சுத்து பூர்த்தியாகும். அதே இடத்துக்கு வந்துருது. பூமி 60 சுத்து, வருஷத்துக்கு 1 வீதம், 60 வருஷத்துக்கு 60 சுத்து, அதே இடத்துக்கு வந்துருது. சுக்கிரன் 225 நாட்களுக்கு ஒரு சுற்று. அப்ப 96 சுத்து வரும். 60 வருஷத்துக்கு 96 சுத்து, அதே இடத்துக்கு வந்துருதா? இப்படி ஒவ்வொரு கோளும் அதே இடத்துக்கு வருவதற்கு 60 வருஷத்துல அதே இடத்துக்கு திரும்ப வந்துருது. அதனால் இந்த 60வது வருடம் ஒரு சிறப்பு மிக்க உண்மையான பர்த்டேன்னா 60 தான். மற்ற எல்லாமே ஆக்சுவல் பர்த்டே சொல்ல முடியாது. ஏன்னா கிரகங்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கும். நாம ஏதோ கேலண்டர் டேட் வச்சுக்கிறோம், அல்லது திதியோ நட்சத்திரமோ வச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அது பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாக்டா அதே கணக்கு அப்படின்னா 60வது பிறந்த நாள் தான் அந்த லெவலுக்கு வரும். அப்படி 120 வருஷம் 2 ரவுண்ட் வந்ததுன்னா ஆயில் முடிஞ்சு போகுது. சரி, இப்போ இந்த 60 வருஷம் முடியிருப்பது என்ன பண்றாங்க? இப்ப நடுத்தர குடும்பத்துல கூட இந்த 60ஆம் கல்யாணம் ஃபேஷனா போச்சுங்க. நீ பண்ணலையான்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அவன் ஒரு கல்யாணத்துக்கு அவசரப்பட்டு இருக்கலாம். இவங்களுக்கு 60ஆவது கல்யாணம் வேற கேட்குது. ஸோ எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, அதை கண்டம் செய்யணும். கண்டம்னா என்ன? சரி, யாருக்கு 60 வயசு? ஏன்னா கணவனுக்கு மனைவிக்கும் ஒரே வயசு இருக்காது. அப்படின்னா கணவனுடைய கணக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 60 வயசு, அவருக்கு 60 வயசு ஆச்சுன்னா திருக்கடவுருக்கு போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரி, ஏமா அந்த அம்மாவுக்கு கண்டம் வராதா? அவங்களும் 60 வயசு வருமில்ல, மனைவிக்கும் 60 வயசு வரும்போது மறுபடியும் ஒருக்கா செய்யணுமில்லன்னு கேட்டா, இல்லை இவர் கட்டிக்கிட்டதே கண்டம் தான், இதுக்கு மேல கண்டங்களுக்கு வராதுங்க அப்படின்றாங்க அந்த அம்மா. இப்படி நமக்கு ஒரு நாகரிக செலவு இன்னைக்கு. அதுக்கு எத்தனை ஆயிரங்கள் லட்சம் செலவு பண்றாங்க தெரியுங்களா? வசதிக்கு தகுந்தாற் போல. இதுக்கு 4 ஏழை குழந்தைகளுக்கு, தம்பதிகளுக்கு, மணமக்களுக்கு திருமணம் செய்து வச்சா புண்ணியம் கிடைக்கும். திருக்கடவுள் போய் வச்சா புண்ணியம் கிடைக்காது, மரணமும் தள்ளி போகாது, இல்லையா? ஆனா புண்ணியத்தை தேடுவோங்க. சடங்கு இருக்கிற புண்ணியத்தை விட உயிர்களுக்கு செய்கின்ற புண்ணியம் பெருசு. இப்போ ஏற்கனவே சொன்னது போல நட்சத்திரங்களும் நவக்கோள் இல்லை என்றால் ஜீவன் தோன்றிக்க முடியாது. அடுத்தது இந்த உடல் செல்கள் கன்சீவ் ஆகுது. பிறகு அதை தாயோட கர்ப்பத்திலிருந்து அந்த செல்கள் கூட்டி தாய்க்கு உற்பத்தி பண்ண சேர்த்துக்குது. இவற்றோடு தாய் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் குழந்தைக்கு பதிவாகும். அதாவது என்ன சொல்லலாம், கன்சீவ் ஆகிறத ஒரு பெரிய பேலன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கான சின்ன சின்ன வட்டி தொகை தான் இந்த தாய் பெறுகின்ற அனுபவங்கள். கருவுற்ற காலத்துல அதுக்கு என்ன சொல்றாங்க, கர்ப்ப காலம் சொல்றோம் இல்லையா? ஹிரண்யன் என்ன சொல்லுவான், நானே கடவுள் சொன்னேன் இல்லை. ஸோ ஹிரண்யன் அப்படின்னால கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் தான். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கரு, அதுல கருவானது ஹிரண்யன். ஆனா அவன் நானே கடவுள், எனக்கு மேல கடவுள் கிடையாது அப்படின்னா. அது மாதிரி ஒவ்வொரு மணமக்களுக்கும் கருவாகிறது. இதுல
தந்தையின் பங்களிப்பை விட தாயின் பங்களிப்பு அதிகம். அதனாலதான் சாமிஜி கூட பெண்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கணும், அவருடைய உணவுல ஏன் மதிக்கணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தின் தோற்றங்களுக்கு தத்துவத்துல பிரம்மான்னு சொல்றோம். அதே படைத்தல் தொழிலை ஒரு பெண் செய்தால் அவருக்கு அம்மான்னு சொல்றோம். அப்போ பிரபஞ்சத்தின் படைத்தல் தொழிலுக்கு ஒரு பிரதிநிதி பெண். அது மட்டும் இல்ல, கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஒரு பாட்டுல சொல்லுவார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படிம்பார். இப்ப அன்னை மட்டும்தான் வளர்க்குறாங்களா? அம்பா வளர்க்கலையா? தாத்தா பாட்டி வளர்க்கலையா? இந்த சமுதாயம் வளர்க்கலையா? அப்படின்னா தாய் மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். வேற யாரும் அங்க போக முடியுமா? அந்த கர்ப்ப காலத்துல என்னெல்லாம் அனுபவங்கள் வருகிறதோ அதெல்லாம் குழந்தைக்கு ரினியூவல் ஆகும். எல்லாம் சஞ்சித கர்மாவில் இருக்கும். அது அப்படியே இருந்தா பிரச்சனை கிடையாது. அதே அனுபவம் திரும்ப வருகின்ற போது ரினியூவல் ஆயிடும். அப்போ ஒவ்வொரு அனுபவமும் புதுப்பித்து கொண்டே வரும். அப்படி புதுப்பிக்கக்கூடிய அனுபவங்கள் நற்சிந்தனைகளாக இருக்கணும். கெட்டதை ரினியூ பண்ணக்கூடாது. நல்லதை மட்டுமே தான் சொல்லணும். அதனாலதான் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை நம்ம பிரசவமானதிலிருந்து வளர்க்கிறோம் இல்லையா? டோன்ட் டீச் டோன்ட்ஸ் டு தி சைல்டு, டீச் ஒன்லி டூஸ் அப்படிம்பாங்க. அதாவது குழந்தைகளுக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத என்று எதிர்மறையாக பேசக்கூடாது. எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் சொல்லணும். அதை செய்யக்கண்ணா, இதை செய்யக்கண்ணா, இங்க வா கண்ணா. ஒன்லி டூஸ். அப்ப எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டால் அது கெட்டதா நினைக்கவே முடியாது, தீயதை நினைக்காது. அப்போ எவ்வளவு அற்புதமான பாடத்தை இங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா சாஸ்திரம் எழுதி வச்சது இந்தியாவில். இங்க பிரகலாதன் கதையும் அபிமன்யு கதையும் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினோமா? இல்லையே. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி குழந்தைக்கு வேணும்னு ஆசை. அவன் தானே பாட்டு போட்டினா ஃபர்ஸ்ட், டான்ஸ் போட்டினா ஃபர்ஸ்ட், ஃபைட்டுன்னா ஃபர்ஸ்ட், படிப்புன்னா ஃபர்ஸ்ட், செகண்டே கிடையாது, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். இது மாதிரி சூப்பர் பேபி வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி வர்றதில்லையே. காரணம் என்ன? சஸ்பென்ஸ் எடுத்துருவோம். அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை ஐயா. வானியலும் சோதனமும் சிறப்பான அறிமுகம் முன்னுரை தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பு. நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். இந்த இதுவரை ஐயா கவுனிய இந்த வானியலும் சோதனம் தரப்பிலே அன்பர்கள் ஏதாவது ஐயாவிடம் கேள்விகள் கேட்க விரும்பினால் கைகளை உயர்த்தி கேட்கலாம். அல்லது உங்கள் கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்களும் கைகளை உயர்த்தி பெருமாறலாம். தனா ஐயா?
ஐயா. தானே ஐயா, நீங்கள் கையெழுத்திருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ரைட். ஓகே. ஐயா வாழ்வாளருடன் ஐயா. வாழ்க்கை ஐயா, சொல்லுங்கள். ஐயா நீங்கள் தொடங்கும் போதே எனக்கு கேள்வி வந்துட்டுது. என்ன சொல்லி சொன்னால், இந்த இப்போ இப்போத்தைய காலத்தில் பார்க்கல நான் நீங்கள் சொன்னமே கவனிச்சிருக்கேன். பெரும்பாலும் கிராமப்புறங்கள்லாம் பெரும்பாலும் இப்போ கவனிச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கதை சொன்னீங்க, சூழல் எல்லா இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று மக்கள் தரம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி. ம் அதையா கனகாலமாக இருக்கு. நான் அதை பார்த்தேன். ரெண்டு விஷயம் பார்த்தேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கடந்த இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல் போனால் அப்பவும் பார்த்தேன். அது அதே காலத்தில் இருந்த மாதிரி தான் அப்படியே இருக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விடயம். ஒன்று வந்து கோயில் கும்பிட்றது, பக்தி யோகா. அந்த பக்தி ம் யோகான்னு சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு கடவுள்கிட்ட போய் அவன் சிந்தனை எப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்களில் கவனித்து பார்த்துருக்காங்க. அவங்க கஷ்டம்னு சொல்லி இப்போ எங்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் வந்து கேட்கக்கூடியது வழியாக இந்த கீதம் எல்லாத்தையும் படித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். ம் ஆனால் கிராமப்புற மக்களை பார்க்கக்குள்ள அவங்களின் நம்பிக்கை எப்படின்னு சொன்னால், அந்த கஷ்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு அவருடைய சொன்னால் அவரெல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி ம் உடனே மனதில் ஒரு 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 திடம் மாதிரி அப்படியே அந்த சிந்தனைகள் வந்து அப்படி இல்லாட்டி மனம் ஒரு அலமோதி கொண்டு இருக்கும். அப்போ ம் அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை ஏதோ செய்து எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லியாச்சு, கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி ம் அவங்க வந்து தங்கிட்ட இதை பார்த்து கொண்டு போவாங்க. அப்படி பார்த்து அது ஏதோ நல்லது கூட நடந்து கொண்டு இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கடவுளை போட்டுடுவாங்க. ம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனதில் ஒரு 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 களம்பல் இல்லாத ஒரு நிலை ஒன்று கவனிச்சு பார்த்தேன். அது ஒரு சைடு. ம் அடுத்தது வந்து அதே மாதிரி சாத்திரத்துக்கு போவாங்க. ஏதாவது பிரச்சனை எப்படின்ற உடனே சாத்திரத்துக்கு போனதை அவரும் சொல்லுவார். அவர் சொல்லுவார் சேர்த்துல அந்த இப்போ சிராப்புறங்களை பார்த்துருக்கோம். அவர் கிணறு அந்த பூசை ஏதாவது செய்ய சொல்லுவார், அப்படி பரிகாரம் ஏதாவது செய்ய சொல்லுவார். சொல்லி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படி இப்படி சொன்ன உடனே அவங்க வந்து அதை பார்த்துட்டே போவாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவைக்கு ஒரு மனதிலே ஒரு தளம்பல் இல்லாத நிலை ஒன்று இருக்குது ஒரு பக்கம். இன்னும் ஒன்று இப்போ கிட்டடியில் நடந்த இன்சிடென்ட் வந்து கனடாவில் ஒருவரோட இறந்தது அவர்கிட்ட 31வது துறக்கழிவு. அதில் போய் பார்த்துக்கொண்டால் இந்த பிராமணி ஐயர் வந்தார். அவருக்கு எல்லாம் அதாவது வந்து வேட்டி சால்வையில் இருந்து, செருப்பில் இருந்து, குடையில் இருந்து எல்லாம் வேண்டி வச்சு எல்லாம் படைச்சு பூஜை நடந்து கொண்டு இருந்தது. அந்த பூஜை நடந்து கொண்டு இருக்கைக்குள்ள எனக்கு அந்த உங்களுடைய ஞாபகம் வந்து கொண்டது. நீங்கள் சொன்ன பல விடயங்கள் மண்டியில் வந்து போய் கொண்டது எனக்கு. அதில் ஒரு 50 பேர், குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. எல்லாம் படிக்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஐயர் அந்த எல்லாம் சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார். போய்க்குள்ள அந்த 4 வேர்ட் நீங்கள் சொன்ன அந்த ஆத்மா 4 நிலைகளுக்கு போகும். எனக்கு அந்த வேர்டாக சொல்லி இடையில சொன்னார். என்ன சாலோபம், சாமிக்கியம், இதோ சாகிக்கியம், அந்த 4 லெவல் அந்த வேர்டை சொன்னதே எனக்கு ஐயா எனக்கு முன்ன ஞாபகம் வந்து நீங்கள் சொன்னதில் சொல்கிறாரு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவருக்கு சொன்னவருக்கு இருக்கா விரட்டு இருக்கா கேட்கணும். கடைசியில் இது என்னோட கேட்போம்னு சொல்லி அவர் சொன்னா, ஐயோ பிராமணியின் குற்றம், அவன் வந்து சாபம் போட்டான் வந்தால் அதில் தப்பே இல்லாது. ஆனபடியாக சத்தம் போட ஒன்றும் கேட்காதீங்கோ, சத்தம் போட எனக்கு சொன்னார் அவர். அவர் கேட்டபடியால் எனக்கு அது இன்னும் கேட்கணுன்ற மாதிரி ஒரு இது வந்துட்டுது. அப்போ அது முடிய அவர்கிட்ட கேட்டேன், இப்படி இப்படி ஒரு 4 வேர்ட்டை சொன்னீங்க, அதுங்க இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் கொண்டு கேட்டேன். அப்போ அவர் வந்து பிள்ளை அவர் சும்மா அவர் வந்து அத்தனையும் பிள்ளை அவர் வந்து அந்த நாளையும் கொண்டே கனெக்ட் பண்ணார் இந்த நாயன்மாரோட திருஞான சம்பந்த, திருநாக்கரசர், சுந்தரர் அப்படியெல்லாம். அப்போ அவர் துவங்கும் போதே நான் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது, வேறு ஏதோ சமாளிக்க போகிறேன்னு நான் தெரிஞ்சுட்டு. ஆனால் நான் வந்து மற்ற எல்லாரும் பெரிய அக்கறையாக பார்த்து கொண்டு இருக்குன்னா மற்ற அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அப்போ நான் நல்லா அருமையாக இருக்கு என்று சொல்லி அதை குழப்பையில் அப்படியே கொண்டு போயிட்டு உண்டை கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த இறந்தவர் வந்து பலவாலும் வருத்தமாக இருந்தவர். அவரை பற்றி ஒருவரும் பெருசாக கவனம் எடுக்கவில்லை வருத்தமாக இருக்க. ஆனால் அந்த இறந்தது பிறகு சில சமயத்தில் அவைக்கு அந்த கவனம் எடுக்கலை என்ற மனத்தில் ஒரு குட்ட மனப்பான்மை இருக்கும், அதை பற்றி தெரியாது. அவர் சில விதங்களை பார்க்க வைக்கல. அவ்வளவு அத்தனை அவருக்கு தேவையான அத்தனையும் கனெக்ஷன் எல்லாம் செய்து அந்த பூசையை செதுக்கினான்.
செய்து முடிய பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு மனத்தில் ஒரு திருப்தியை பார்த்தேன். என்ன சொன்னால் எல்லாம் அவரை செய்தாச்சலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு திருப்தியை கவனித்தேன். ம். அப்போ நான் அவருக்கு சொன்னேன் கடைசியில் முடியக்கு நான் சொன்னேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவருக்கு சொன்னேன், ஐயா நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி அந்த அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சாங்க போதோ இல்லையோ தெரியாது. ம். ஆனால் ஐயாவுக்கும் ஒரு திருப்தி, நல்ல பூசையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். ம். அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஒரு திருப்தி, தாங்களது ஐயாலாம் முடியா செய்து அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சு போயிட்டுது. அப்படி ஒரு திருப்தி ம். என்று சொல்லி ஒரு வேர்டை சொன்னேன் நான். அது ம். சொல்லி நானே யோசிச்சு பார்த்தேன். அது சரிபோலேயும் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த அந்த ஆத்மா அதை பற்றி அது என்ன மாதிரி தெரியாது. பட் அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒருத்தர் நிறைவு மனதில் நாங்கள்லாம் முடிவா செய்து அவர்களுடைய ஆத்மா வந்து அங்கே எங்கேயோ போயிட்டுது. என்ன சாகியத்தும் போயிருக்கோன்னு நினைக்கலாம். ம். இதில் உள்ள கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ ம். உலகம் வந்து பிள்ளையர் உலகம் வந்து சரின்னு சொல்றதுக்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் மாற்றி கொண்டு போயினான். ஆனால் அவர்களுக்கு ஒரு மனநிறைவு ஒன்று இருக்கிறத பார்த்தேன். ம். அப்படி இருக்கிற இப்ப நான் ரெண்டு ரெண்டு இதை சொன்னேன். அப்படி அவர்கள் செய்கிறது சரியா பிள்ளையா என்னடா? அதாவது விளக்கம் தெளிவானால்தான் சடங்கிலிருந்து வெளிவர முடியும். நீங்க மனவளக்கலை வந்த பிறகும் கூட எத்தனையோ பேர் இந்த சடங்குகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமையா. காரணம் என்ன அப்படின்னா, இங்க பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஏதோ நோக்கம் இருக்கும். ஆனா இந்த பயிற்சியில ஒரு டெடிகேஷன் இருக்கிறது இல்லை. இது வந்து தெளிவா புரிந்து கொள்ளணும், இதை பயிற்சி செய்தால் நமக்கு வந்து நிச்சயமா நன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்புணர்வோடு செய்வதில்லை. அப்ப என்ன அது தத்துவங்கள் புரிதலிலே குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் வருகின்ற போது காலங்காலமா திணிச்சு வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அங்க வந்து முன்னாடி நிற்கும். அவ்வளவு ஈஸியா அதை கடந்து வந்துட முடியாது. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க மனசு நிம்மதியா இருக்குது அப்படிம்பாங்க. ஓகே, அடுத்த நாள் இதே நிம்மதி இருக்குமா? பூஜை செய்த அன்னைக்கு இருந்த நிம்மதி, ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம், இது அடுத்த வாரம் இருக்குமா? அப்ப எது நிற்கும் மிச்சமா? கர்ம பலம் தான் நிற்கும், பூஜை நிற்காது. அப்ப இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் ஒரு சிலரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வியாபாரத்தனங்கள், வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. ஆனா இது நம்ம வந்து இங்கே நம்ம வந்து இறைநிலையிலிருந்து பரிணாமத்தை பார்க்கிறோம். இதுதான் தெய்வம், அதுல நமக்கு சந்தேகம் கிடையாது. சில அனுபவங்களும் உண்டு, மனம் ஒடுங்கி போனா அந்த அனுபவத்தையும் பெறலாம். விளக்கங்கள் தெளிவாகிற போது இப்படித்தான் பிரபஞ்சம் வந்திருக்கிறது. ஜீவன் தோன்றுக்கு இதுதான் காரணங்கள். இல்ல நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பஞ்சபூத சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்தா ஜீவன் வந்திருக்குது. இல்ல நாம வந்திருக்கிறோம். என்ன தொடர்ந்து வருது? அனுபவங்கள், பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவமுமே, இதுதான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதோட விளைவு என்ன? சுக துக்கங்கள். பிடிச்சது சுகம், பிடிக்காது துக்கம். பிடிக்கலதான் வராம இருக்குமா? வந்துதான் தீரும். அப்ப வருவது பிடிக்கலன்னு சொன்னா என்ன செஞ்சமோ அதை மாத்தணும். அப்ப பிறப்பு என்பதே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. இந்த வினை பதிவு என்பது தீய வினைகள். அந்த தீய வினைகளை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுகமாகும். அது நீக்குவது எத்தனை வருஷமாகும், எத்தனை காலமாகும்? ஒரு பிறப்பில் முடியாது, 7 பிறவிகள் ஆகும். அப்ப அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். மேற்கொண்டு எந்த வகையிலும் துன்பத்தை செய்ய மாட்டேன். கஷ்டம் வருதா, ஓகே, சகிச்சுக்கிறேன். ஏதாவது மாற்று இருக்கா? மருத்துவம் பார்க்க முடியுமா? இல்ல பிரச்சனை யாருடைய சகாயத்துல அந்த பிரச்சனை தீர்த்துக்க முடியுமா? செய்துக்கலாம். இல்ல முடியாதுன்ற போது தாங்கிக் கொள்வது தவிர வேறு வழியே கிடையாது.
அப்ப அந்த வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அப்ப எதையும் தாங்கக்கூடிய இதயம் எங்க கிடைக்கும்? நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. ஆண்டவன் சன்னதினா கோயில் அர்த்தம் இல்லை, ஜங்ஷன் பாயிண்ட். ஜங்ஷன் பாயிண்ட் தான் சந்நிதி என்றால் சந்திக்கின்ற இடம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கின்ற இடம். ஜீவாத்மா நமக்குள்ள இருக்குது, பரமாத்மா நமக்குள்ளேயும் இருக்குது. அப்ப நம்முடைய ஜீவாத்மா நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா லயமாவது தவம். அப்ப தவம் செய்தால் அது லேசாயிரும். அப்போ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு வரும். இதுக்குத்தான் வழிபாட்டு முறையில ஒரு சடங்கு இருக்குங்க. இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. சனிக்கிழமைகளில பெருமாள் கோவிலுக்கு போய் கருடாழ்வார் சன்னதியில நெய் விளக்கு ஏற்றி கும்பிட்டு வரணும் அப்படிம்பார். இது வெறும் பூஜையா செய்துட்டு வருவாங்க. இதனுடைய தாற்பயம் புரிந்து விட்டால் அதுல இருந்து நிச்சயமா வெளிவந்துடலாம். தாற்பயம் புரியலன்ற போது கோயிலுக்கு போற போது இந்த சனி தீரும் அப்படி ஒரு நம்பிக்கை. வீட்டுக்கு வந்தாலும் மறந்துடுவோம், அடுத்த வாரம் வரைக்கும் ஞாபகம் வராது. சனிக்கிழமைக்கு கோயில் போனோம்னு போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஒரு சடங்கா இருக்குமே தவிர மாற்றம் எதுவும் வராது. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டா மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ராகுதோஷம் என்பது என்ன? ஒரு பாம்பு, அது கெட்ட பாம்பு. அதுல வந்த தீய வினைகள், அதாவது இந்த தத்துவப்படி சொல்றேன். இதுக்கு தீர்வு என்ன? கடால் வரை வணங்கணும். பாம்பு எங்க இருக்கு, கடன் எங்க இருக்கிறாங்க. பாம்பு பூமியில நெளிஞ்சு நெளிஞ்சு போகுது. அது என்ன நீளமோ அதுதான் பூமி அளக்க முடியும். கருடன் வானத்துல பறக்குது, எவ்வளவு வேகத்துல போகுதுங்க, அவ்வளவு தூரத்தை கவர் பண்ணுது. இப்போ இது சடங்கு, அதாவது வணங்க சொல்வது ஒரு சடங்கு, ஒரு பரிகாரம். இதுல என்ன தத்துவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு குவளையில தண்ணி இருக்கு, அதுல 2 ஸ்பூன் உப்பை போட்டுட்டா குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. இப்போ என்ன பிரச்சனை? தண்ணியா உப்பா? உப்பு தான் பிரச்சனை. இந்த குவளைக்குள்ள 2 ஸ்பூன் உப்பை நம்ம சகிக்க முடியாது, தாங்க முடியாது, குடிக்கல. சரி, பிரச்சனை 2 ஸ்பூன் உப்பு தானே. இந்த 2 ஸ்பூன் உப்பை ஒரு அண்டா தண்ணியில போட்டுரும், ஒரு பக்கெட் தண்ணியில போட்டுரும். அந்த உப்பு போட்டது கூட நமக்கு தெரியாது, சுவை பேதம் தெரியாது. இப்போ என்ன வித்தியாசம்? 2 ஸ்பூன் உப்பு தான் நம்ம பிரச்சனை. குவளைக்குள் இருந்த போது குடிக்க முடியல, பக்கெட்ல இருக்கிற போது குடிக்க முடியுது. இப்போ பிரச்சனை நமக்கு 2 ஸ்பூன் தானே. எது பேதப்பட்டது? குறுகி இருந்தால் பிரச்சனை பெருசா தெரியுது, நீர்த்து போனால் பிரச்சனை சிறுசா தெரியுது. இவ்வளவுதானே. அப்ப பாம்பு ராகுதோஷம் என்பது நம்முடைய துன்பங்கள், சந்திக்கின்ற துன்பங்கள். உடல் அளவுல நீங்க சுருங்கி நிக்காம, பாம்பு போல பூமியில நிக்காம, கருடன் போல வானத்துல விரிஞ்சிருங்க. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இதுல எத்தனை கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், இதுல ஒரு சின்ன பூமி, இதுல 820 கோடி மக்கள், இல்ல நான் ஒரு புள்ளி. இது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு? இப்ப என்னாச்சுங்க பிரச்சனை? சிறுசாயிடுச்சா? இதை புரிஞ்சுக்கிட்டா பரிகாரம் சரியா போச்சு. எங்கேயும் போக வேண்டியது இல்லை, சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா செலவு கொடுத்து நெய் விளக்கு வாங்க வேண்டியதும் இல்லை, கோயில பூசாரி அர்ச்சனை பண்ண சொல்லி 50 ரூபா செலவு பண்ணதும் இல்லை. ஆனா பரிகாரம் சரியா போச்சு. இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா இங்க? இதுதான் மனவளக்கலை. அப்போ தத்துவத்தில் எந்த கருத்து இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் உண்மை இதுதான்.
தத்துவம் இதுதான். அப்ப வழிபாடு சடங்கு சம்பிரதாயக்குள்ளாக என்ன தத்துவம் இருக்கிறது என்பதை யார் எடுத்து சொல்ல முடியும்? யார் தத்துவத்தில் தெளிந்திருக்கிறார்களோ அவங்க தான் சொல்ல முடியும். இதை பூசாரி சொல்லுவாரா, இல்ல ஜோசியர் சொல்ல முடியுமா, இல்ல மதவாதிகள் சொல்லுவாங்களா, இல்ல நண்பர்கள் உறவு சொல்ல முடியுமா? ஆனா எல்லாரும் சொல்றதை நம்ம செய்யறோம். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவது போலத்தான் இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குது. அப்போ ஒழுக்கம் எப்போ வரும்? ஒழுக்கம் இல்லைன்னா துன்பம் தீராதே. அப்போ எதை திருத்துவது? ஜாதகத்தையா? நாம தான் திருத்தி ஆகணும். எனவே ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை நமக்கு எல்லாம் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நிரப்பற. மற்ற எல்லா பாதுகாப்பும் உனக்கு அவசியம் இல்லைன்றார் வள்ளுவர். ஒழுக்கம் இருந்தா போதும், அதுவே உனக்கு பாதுகாப்பு. வேற எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. அதே கருத்தை பைபிள் சொல்லும். யாரெல்லாம் யோவான் கப்பல் ஏறாங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பார்கள், மற்றவங்க செத்து போயிடுவாங்க. கீதை என்ன சொல்லுது? பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை, இயற்கை சீற்றங்களே அவனை தீண்டாது, காப்பாற்றப்படுவான். அப்ப எது காப்பாத்துது? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அப்ப அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் உள்ள நிற்குது. அது நாம எடுத்து போட்டு தீர்க்க முடியாது. அது எப்பப்ப மெச்சூரிட்டி டைம் வருதோ அப்பப்பதான் தீர்க்க முடியும். அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஸோ மேற்கொண்டு யாருக்கும் எந்த துன்பம் பெறக்கூடாது. வாழ்க்கை என்பது கொண்டு வந்து குப்பையை சுத்தம் செய்வதும் மேற்கொண்டு குப்பையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதும் தான் வாழ்க்கை. சரிங்களா? வாழ்க்கை முறை. ஐயா நன்றிகள் ஐயா. இப்போ என்னுடைய கேள்வியில் இருந்த ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் அவ்வளோ தெளிவான விளக்கம் ஐயா. சொல்லி சொன்னால் இப்போ நான் கேட்டேன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் உள்ள ஆட்கள், அதாவது வந்து அவைன்ற நிலையில இப்போ இது அவைன்ற நிலையில என்ன செய்ய முடியும்ன்றதை இப்போ என்ன சொன்னால் அவைகள் வந்து இல்லாட்டி இவ்வளோ தத்துவங்களையும் படிக்க வேணும், அவைக்கு அவ்வளோத்துக்கு முடியாது. அப்படியான நிலையில பெரும்பாலானாக்கள் அப்படித்தான் பார்த்தேன். பெரும்பாலானாக்கள் அப்படியா நிலையில அவைக்கு இப்போ கோயிலுக்கு போய் எல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லாம் ஐயா அவர் பார்த்துக் கொள்வார், அப்படி ஒரு மன திருப்தி உண்டு. ஆனால் தீராதது, ஆனால் அவைக்கு ஒரு மன திருப்தி. அதாவதுங்கய்யா, இப்போ காலங்காலமா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகின்றன. அது நோ டவுட். அப்ப காரணம் என்ன? அது இருக்கு. அறிந்தவர்களை விட அறியாத ஒரு ஜனத்தொகை அதிகம். ஓமையா. இப்ப யாரு இவங்களுக்கெல்லாம் போய் சுத்தப்படுத்த முடியும்? அதுதானே இந்த கேள்வி. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு அறிவு மார்க்கத்தை புரிந்து அதுல வந்து சேருவதற்கே புண்ணியம் வேண்டும். அந்த தீய பதிவுகள் அதிகமா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்ல மார்க்கம் கூட கண்ணுக்கு தெரியாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னுடைய நம்ம மன்ற அன்பர் தான் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. மருத்துவர் அவரு. நான் ஒரு பிரச்சனையில ஒரு 10 வருஷம் அவஸ்தைப்பட்டுட்டு அவர்கிட்ட ஏன் நீங்க சொல்லலை எனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு தோணவே இல்லையேன்றார். அப்போ எத்தனை வருஷம் நான் அவஸ்தைப்படணும்னு விதி இருக்கிறதோ அது வரைக்கும் மருத்துவருக்கு மூளை வேலை செய்யலையே, இல்லையா? அதுதான் விதி. எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் ஏமாத்திரும். ஏமாத்துறதில்ல, தன்னுடைய விதியை தீர்ப்பை செயல்படுத்தி விடும். இது மனுஷனுடைய சாமர்த்தியம், அது செல்லுபடி ஆகாது. விதி வழி எதுன்ற அதுக்காகத்தான். ஐயா இன்னொரு சின்ன கேள்வியோட அப்படியே நிலையிலேயே இப்போ நான் என்ன செய்யும்? அதாவது வந்து பாருங்க, நாங்கள் சொன்னேன் இப்போ நான் இந்த பூசை பார்த்து ஒன்று சொல்லி அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன ஒரு வாழ்த்து, அவ்வளோதான். ஆமாய்யா, எனக்கு தெரியுது அவர் ஏமாத்துறாரு, இதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலை என்று மனது தெரியுது. ஆனால் தெரியுது, நீங்க சொன்ன அவங்களே நம்ப மாட்டாங்களே. அவங்க சொல்லுவாங்க இவன் குழப்பத்துக்கு வந்திருக்கான். உங்களுக்கு தான் பேர் டேமேஜ் ஆகும். ஆமாய்யா. அப்போதே ஆனா சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற்
பயனில்லா சொல். சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா பேசாம மௌனமா இருங்கன்னு அர்த்தம். உண்மையா ரைட் ஐயா ரைட் வல்லவன் ஐயா அவரை வினைப்பது அவங்க தான் பட்டானுங்க. என் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க வழி அவங்க தான் தாங்கி ஆகணும். உண்மை ஐயா அதான் ஐயா உண்மை ஐயா ம். வல்லவன் ஐயா நன்றி ஐயா நன்றி. வாழ்க்கை ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து கவிதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் அம்மா. சொல்லுங்கள். ஐயா. அதாவது நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க, தெளிவு இல்லாம ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ம். அதை ஆராய்ஞ்சு ஏத்துக்கணும்னு. இப்ப வந்து புதுசா சந்திராஷ்டமம், அப்புறம் வந்து ஓரைங்க. இன்னைக்கு நான் சந்திராஷ்டமம்னா பேசினா அது தப்பா போயிடும்ட்டு இப்ப அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அதெல்லாம் எப்படி? அதே மாதிரி அது இன்னைக்கு தினமும் அஷ்டமி சந்தோஷம் இருக்கணும். ஆ, தினமும் சந்தோஷம் இருந்தா வீட்டுல குழப்பமே வராது. ஆ. ஏன்னா பேச மாட்டீங்கல்ல. ஆமா, பேசினா இந்த தான் கீழே ராசிக்கு வரும். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் முதல்ல சொல்லிடுறாங்க. நான் ம். இன்னைக்கு பேசக்கூடாது, எனக்கு சந்திராஷ்டமம், மீறி இல்ல இல்ல பேசினா அவங்க கிட்ட சண்டை சொல்லுங்க. எல்லா ராசிக்கும் தினமும் சந்திராஷ்டமம். ஆனா வீட்டுல அதிகமா பேசாதீங்கன்னு சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் அதே ஆயிடும் மாதிரி வீட்டுல. ஓரையெல்லாம் பாத்துட்டு போறாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த ஓரையில இது போனோம், அதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் ஆமா, அப்படியே அதுல நடக்குது. நன்மை இருக்கு. ஆனா எவ்வளவு நன்மை இருக்குன்னு கணக்கு இருக்குல்ல. கணக்கு இருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பைசா பாதுகாக்கிறத விட அது விட்டுலாம் இல்லையா? அப்படி இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு வந்து வச்சுங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அற்ப ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இந்த சொல்லுவாங்களே, இந்த இந்த வரப்பு சண்டைக்கு போய் வயலை வைக்க வேண்டி வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வரப்பு போனதை போய் இந்த பரவாயில்லன்னு விட்டு இருந்தா வயல் மிச்சம் தானே. இது மாதிரிதான் இதெல்லாம். சரிங்களா? சரிங்கய்யா. அதுதான். அதாவது நீங்க சரிங்க, மூலத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, ஆண் மூலம், அரசாலம், பெண் ஆமா மூலம். ஆமா. அது இன்னுமே நம்புறாங்க. ஆனா நிறைய ஜாதகமும் இன்னும் நம்புறாங்க இல்ல. அதான் சொன்னேன், இப்ப ஃப்ரெண்டு பையனுக்கு மூல நட்சத்திரம். முதல்ல பொண்ணுக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க, இப்ப பையனுக்கே பயப்படுறாங்க. அதே மாதிரி ராகு கேது சொன்னீங்க இல்லையா, இப்ப 2 பேருக்கு ராகு கேது இருக்கணும், அப்படி இல்லைன்னா புருஷன் செத்து போயிடுவான், அது வேற சொல்றாங்க. ராகு கேது இல்லாம கட்டினா அது புருஷன் எப்படி செத்து போயிருவான்னா, இந்த ராகுன்றது வந்து புலன் மயக்கம் ஆச்சுங்களா. நல்லா சாப்பிடுறதுல, ஊர் சுத்துறதுல, டிவி பார்க்கறதுல, இதுல எல்லாத்துலயும் நாட்டம் அதிகமா இருக்கும். இப்ப புருஷன் சம்பாதிச்சு போட்டு கட்டுப்படி ஆகுமா? அதான் அவன் போய் சேர்ந்த வேண்டியதுதான். ஐயோ, இன்னொன்னு, இப்போ ஐயா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப திடீர்னு போயிட்டு ஒரு ஜாதகத்தை பாக்குறாங்களா, இந்த கட்டம் சரியில்லை, அந்த கட்டம் சரியில்லைன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதை விட பெரிய ஜாதகமே பார்க்காம அதுக்கு முதல்ல ஜாதகம் பார்த்து லவ் பண்ணிருக்கலாம் இல்ல. அது ஜாதகம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க எல்லாம் இருந்து திடீர்னு டைம் சரியில்லைன்னா ஜாதகம் பாக்குறாங்க, அப்புறம் ஜாதகமே அதுதான் அவங்க கிட்ட கேட்டுங்க. ஏன்னா நீங்க லவ் பண்ண முன்னாடி ஜாதகம் பார்த்து லவ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப எதுக்கு ஜாதகம் பார்த்தீங்க? இந்த ஜாதகத்தினால நிறைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுதான் சொல்லணும். அதாவது இதுக்கெல்லாம் ஜாதகம் பிரச்சனை கிடையாதுமா. என்ன, சில பேர் வந்து பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. இப்போ இந்த கலஸ்தரஸ்தானம் இது எந்த இடம்? 7ஆம் இடம் தானே. 7ஆம் இடம் தானே. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அண்ணன் தம்பி அடிச்சு கிடிச்சு பண்ணாக்கா, டே உனக்கு அவனுக்கு எப்ப பார்த்து 7ஆம் பொருத்தம் மாடம் அப்படிம்பாங்க. 7.5 நாட்டு சனி வேற சொல்லிடுவாங்களே. இல்ல அது வேற இது வேற. ஒண்ணு வந்து கலஸ்தரஸ்தானம் 7ஆம் இடம். புரியுதுங்களா? புரியுது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டா உனக்கு அவனுக்கு 7ஆம் பொருத்தமா அப்படிம்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்?
புருஷன் பொண்டாட்டி சண்டை ம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ம் ரெண்டுக்கும் பொருந்தாதுன்னு அர்த்தம். ம் இதைத்தான் பொருத்தம் அதான் பார்க்கறாங்க. அர்த்தம் பாக்குறாங்க. கலஸ்தரம் சரியா இருக்கா, 7ஆம் இடம் சரியா இருக்கான்னு கேட்பாங்க. ம் அது சரியா ம் இருக்குன்னா அப்புறம் இந்த புலம்புல எதுக்கு வந்தது? உனக்கு அவனுக்கு ஏன்டா 7ஆம் ஆ பொருத்தம் எப்ப பார்த்தா சண்டை போட்டு இருக்கீங்களா அப்படிம்பாங்க. சண்டை போட்டு கேட்கறாங்கல்ல, ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்யா. அதேதான். ஆ அப்ப எது கரெக்ட்? ஆ எது எது கணவன் கரெக்ட்னே மனைவியும் தெரியல. பொருத்தமா சண்டை போடாம இருப்பாங்கன்னு அர்த்தமா, இல்ல ஆ எப்பத்துக்கு சண்டை ரச்சை கட்டிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமா? எது கரெக்ட்? ம் இப்படித்தான். இப்படிதான். ஐயா எனக்கு ஆயில்ய நட்சத்திரம். ஆனா ஆயில்யத்துக்கு மாமியார் இருக்கக்கூடாது ம் மாமியார் இல்லாத இடமா தேடினாங்க. சரி. ஆனா இப்போ எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சுத்தமா ஆக மாட்டேங்குது. அஹ், இப்ப ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணி இருந்தா கூட அப்படிதான் இருந்திருக்குமா? இல்ல அஹ். நம்ம எப்படிங்க அது நம்ம கர்ம அது ஒண்ணுமே கணக்கா? இல்ல, ஆயுள் நட்சத்திரம் அப்படித்தான் இருக்கும். ஆ ஏன்னா தப்பு அந்த பக்கம் இல்ல, தப்பு நம்ம பக்கம். ஓஹோ ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பா தெரியும். ஓ அதனால குற்றம் அந்த பக்கம் இல்ல, குற்றம் நம்ம பக்கம்தான். யோசிச்சு அப்படிங்களா? பாருங்க புரியும். யோசிச்சு பாருங்க புரியும். ஆ ஐயா நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? அதாவது ஜாதகம் ஆ பாக்குறது தப்பு இல்ல, ஆ பரிகாரம் பண்றதுதான் தப்பு. பரிகாரம் பண்றது தப்பு. ஆமா. ஏன்னா சரிங்க. ஜாதகம் ஏன் பார்க்கலாம்னு சொல்றேன்னா, ஆ இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ கல்யாணத்துக்கு பாக்குறோம் வச்சுங்களேன், பொருத்தம் ஆ பாக்குறாங்க இல்லையா? ஆ, அதுதான் முதல்ல கேக்குறேன். எல்லாம் வந்து பொருத்தம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு ம் கிராமத்துக்குள்ளேயே ஒரு தெருவுக்குள்ளேயே இருப்பாங்க, பையனாகட்டும் பொண்ணாகட்டும். ம் ம் அவன் நல்லா தெரியும், இந்த பையனுக்கு இந்த குணம், இந்த பொண்ணு இந்த குணம், ரெண்டு சேர்த்து வச்சா ம். ஒத்துமையா இருந்துக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆ ஆ அப்பெல்லாம் யாரும் ஜாதகம் பார்த்தது கிடையாது. ஆ ஆனா இப்ப ஏன் நான் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, ம் அது ஒண்ணுதான், ஒரே லிங்க். ம் பையனை பத்தி அம்மா அப்பாவுக்கே தெரியாது, ம் பொண்ணு பத்தி அது எங்கேயோ எந்த ஊர்லயே இருக்குது, ஆ அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. தெரியாது. எல்லாம் இருட்டு வீட்டுக்குள்ள கருப்பு பூனை தேடின மாதிரி தான். ஆ இப்ப அட்லீஸ்ட் ஒரு விளக்கு இருக்குது இப்படி சொன்னா புடிச்சுக்குமா இல்லையா? ம் ஆமா அப்ப இந்த பொருத்தம் ஒண்ணுதான் ஒரே விளக்கு, ஒரு வேற வழியே கிடையாது. யாரையும் கேட்டுக்க முடியாது, தெரியாத பொண்ணு, நாம இந்த ஒரு அவங்க அந்த நாடு, என்ன பூர்வீகம் ஒண்ணுமே தெரியாது. அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லாத போது கடலை தத்துல இருக்கிறவங்க ஒரு துரும்பு கிடைச்ச கூட பிடிச்சுக்குவான். அது மாதிரி இந்த பொருத்தம் பாக்குறது. அதான். நன்றிங்கய்யா. நன்றிம்மா, ரொம்ப வாழ்க. ஏன்னா எங்களுக்கு புரியாததை புரிய வச்சீங்க. ஏன் தெரியாததை புரிஞ்சதாம விளக்கம் எல்லாம் நமக்கு கொடுத்தீங்க. என்ன, அந்தந்த வயசு வரும்போதுதான் புரியுது. ஆ, முதலே சொல்லி கொடுத்திருந்தாலும் புரிஞ்சிருக்காது. ம், எல்லாம் விதை போட்டா காய் காய்க்கிற மாதிரி தான். ஆமா. எந்தெந்த பருவத்துல காய்க்கணுமோ அப்பதான் காய்க்கும், ம், இல்லைங்களா? ஆமா. அது மாதிரிதான் வாழ்க்கையும். ம், அதான். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. எளிமையா சொன்னீங்க. ரொம்ப புரிஞ்சது. நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதே, வாழ்கமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். அடுத்து மங்கையரசியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பழனிசாமி அம்மா ஐயா. வாழ்கமுடன், வாழ்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பா தெளிவாய் ஆழமாக சொன்னீங்க. நான் இதுல ஒன்று பதிவு செய்ய விரும்புறேன். இந்த சாஸ்திரம் ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த முதல்ல கதைச்ச சகோதரிக்காண்டி சொல்றேன். எனது மகனுக்கு திருமண நிச்சயத்தம் செய்யக்குள்ள அவர்கள் 11 வருடம் காதல்ல இருந்தார்கள். திருமணம் செய்து வைக்க முற்பட்ட போது 3 இடத்துல சாதக பொருத்தம் கொண்டே பார்த்தார்கள். ஆனால் திருமணம் முடிந்து 4வது நாள் எனது மகன் என்னோடு இல்ல, இந்த உலகத்துல இல்ல. இது என்னண்ட ஐயா நாங்க எடுத்துக்கொள்றது? ஆமா, எல்லாமே கர்ம பலன் தான்.
அதானே அது அது ஒரு பக்கம். அதாவது சாதம் நம்ம வந்து பொருத்தத்துக்கு அந்த சகோதரி சொல்ல வரோம். இதெல்லாம் ஒரு சும்மா இல்ல, ஒரு இது வந்து ஏமாத்து ஒற்றை வேலை. வார்த்தை சொன்னா கரும்பப்பம் பலன் முடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம விளக்கமா பார்த்தோம்னு சொன்னாக்கா இது இப்படி போய் இப்படி முடியணுன்றதுதான் ரூட்டு. ஆனா ஒருத்தரும் அற்ப ஆயுசு கூடி சொல்ல இல்லையா அந்த குறிப்பு பார்த்தாக்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் அம்மா, இப்படி ஒரு பொருத்தம் வராது. இந்தியால பார்த்தாங்க, ஸ்ரீலங்கால பார்த்தாங்க, இங்க கனடால பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. அதாவது அதான் நான் சொன்ன மாதிரிமா அந்த நேரம் சரியா வரலன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு அந்த மூளை சரியா வேலை செய்யாது. அது மறைச்சிடும் சொல்றீங்க. அது மறைச்சிரும், கண்ணு மறைச்சிரும். இப்ப அந்த ஜோதிடர் நல்லவங்களா இருந்தாலும் கூட இந்த ஏங்கல யோசிக்க தோணி இருக்காது. இவ்வளவு பொருத்தம் அற்புதமா இருக்க, இதுவே போதும், இதுக்கு மேல என்ன பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு மனசு வந்து அப்படி மாறிடும். இதுக்கு மேல ஆயுள் எப்படி இருக்குன்னு தேடலாமன்னு தோணாது. சோ எல்லாமே வந்து எது நடந்தாலும் நம்முடைய வினை பதிவுன்றதுதான் ஒரே காரணம். இப்ப வந்து எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்தவங்களும் போயிடுறாங்க, ஒண்ணுமே பார்க்காம எடுத்தவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்ப எனக்கும் எனது கணவருக்கும் ஐயா எந்த வித பொருத்தமும் பார்க்க இல்ல. 10 வருஷம் அப்பெல்லாம் யாருமா பார்த்தாங்க, இப்ப தலைமை இவ்வளவு பாக்குறாங்க. அதான் இப்ப அந்த சாதகங்கள் இப்ப நான் ஒன்று நினைச்சுக்கிறேன், என் மகன் குறுக்க கொண்டு திரும்ப ஸ்ரீலங்கால அவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பொருத்தம் இருக்குன்னு ஒரு சாஸ்திரியை பிடிச்சு கேட்டு பார்க்கணும். அவைகள் உள்ளத சொல்லி நம்ம பார்க்க வேணும் நினைச்சிருக்கிறேன் ஐயா. சோதிச்சு பார்க்க போறேன். ஆமா, எல்லாம் வியாபாரம் தானே ஐயா. பொருத்தம் இல்லை என்றாலும் பொருத்தம். அதே நமக்கு வந்துமா துன்பத்தை கண்டு பயம், அதுதான் இல்லைங்களா? அது இயற்கையும் கூட, எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்பாது. ஆனா மனிதனாக வந்த பிறகு அதுக்கு காரணத்தை தேடணும். நம்ம காரணத்தை சரி பண்ணிட்டோம்னா எதுவுமே நமக்கு கெட்டது வராது. சரி ஐயா, சரி. இப்ப இதுக்கு முன்னாடி அம்மா பேசினாங்கல்ல, கவிதா அம்மா. சோ அந்த நட்சத்திரத்துக்கு குறையாத தெரியும். நட்சத்திரனுடைய குணங்கள் வந்து அப்படி. சோ இப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தர் பத்தி தப்பா தோணும் போது நம்ம கணக்கே தப்பு கணக்கு தான், இது எதுக்கு போய் மத்தவங்களை எடை போட்டுக்கிட்டு அப்படின்னு நம்முடைய மனசை அப்பவே வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுட்டோம், அல்லது அதை சப்ரஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அங்க எதுவுமே பாதிக்காது. அப்படி இல்லாம நான் நினைச்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணோம்னா வம்பல போய் மாட்டிரும். சோ அந்த ஜட்ஜிங் குவாலிட்டி வந்து ஆயுதத்துக்கு கிடையாது. அது மாதிரிதான் எல்லாமே வந்து என்ன சொல்றது, நம்ம அறிந்தோ அறியாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம முன்னாடி எத்தனையோ தலைமுறைகள் இப்பதான் திரும்பி பார்க்க நேரம், அவங்க எப்படி வாழ்ந்தா நமக்கு தெரியாது. ஏதோ இந்த அளவுக்காக நம்ம வந்து மனவளக்கல ஈடுபாடா இருந்து ஆன்மீகத்தை இந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் சொன்னா இதுவே பெரிய புண்ணியம், பெரிய கொடை ஐயா. பெரிய புண்ணியம், செய்த புண்ணியம் ஐயா. அப்படியான உங்கள போல சொற்பொழிவா ஆன்மீக. நான் 40 வயசுல தான் உள்ள வந்தேன். 39 முடிஞ்சு 40ல தான் எனக்கு அறிமுகம் ஆச்சு. அப்பதான் அந்த குருவின் அழைப்பு கிடைச்சது. ஆமா, அப்பதான் வந்து சேர்ந்தேன். ஆனா அதுக்கு பிறகு நான் விடவே இல்லை. பிடிச்சிட்டு அது எல்லா பயிற்சியும் நடத்தவும் பேசவும் பொறுப்பாசிரியர் வர நண்பர்கள்லாம் பேசி பேசி விளக்கம் சொல்லவும். ஸோ என்னுடைய வளர்ச்சிக்கு பல பேர் காரணம். என்கிட்ட கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தரும் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமானவங்க. தேடல். ஸோ ஆயுதத்துக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். மகம், மூலம், ஆயுள்ஜம் இதுக்கெல்லாம் வந்து ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். உத்தர நட்சத்திரக்காரருக்கு அது தெரியலம்மா. இல்ல அவைகளுக்கு இருக்கு ஐயா, அவைகளுக்கு இருக்கு. சின்ன வயதுலயே ஏற்பட்டுடுது. அவருக்கு 41 வயசு. ஏன்னா நான் அதுல அதிகமா இது வந்து நான் சந்தித்த நபர்களை வச்சு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? மற்றபடி நான் அதுல அதிகமா நாட்டம் செலுத்தாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கர்ம வினை தான் முக்கியம். எதுவுமே நம்ம காப்பாத்தாது. பாவ பதிவுகள் கழிய இல்லையா, அவ்வளவுதான். கடவுளே நம்மளை காப்பாற்ற முடியாது. வினைகளை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கே கிடையாது.
இந்தள வேண்டாலும் நாங்க இதுக்கு இணைஞ்சிட்டோம் ஐயா. இனி எங்களை அவர் கை தூக்கி விடுவார். ஒரு ஆன்மீக பயணத்திலே எங்களை வழி நடத்தி செல்லட்டும். அவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவ்வளவுதான். எல்லா பிரச்சனைக்கும் அந்த மனசு குறையதான் காரணம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி ஐயா. எங்கட வீட்டுல குருவியல் கலைக்க விழிக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைய செய்து கொள்வோம். இதுவரை நேரம் குருவின் குரல் வகுப்பு 112 மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா கையோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகள் தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது வேதாத்திரிய தொண்டு